ஹாய் ஹலோ மக்களே. கடைசியாக பேனட் சொந்தத்தோட எபிசோட் 2ல் என்ன ஆயிருக்கோன்னா, நம்ம கோச் ஒன்று வேலையை முடிச்சுக்கிட்டு ஜிராவும் ஏன்டா இவனுக்கு போய் இந்த வேலையை பண்ணணும்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருந்திருப்பான். அப்படியே பாருக்கு வந்தோன்னா கடைசியாக நம்ம பீம் வந்து அவனை கிஸ் பண்ணுற மாதிரி அந்த எபிசோட் 2 வந்து முடிஞ்சிருக்கோம். எபிசோட் 3ல் என்ன நடக்குன்னு வாங்க பார்க்கலாம். நான் உங்கள் நீயும் நானும் பிஎல் தமிழ். எபிசோட் 3ல் இவங்க இப்படி கிஸ் பண்ணிகிட்டே வந்திருக்கேன். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அப்படியே பின்னாடி வந்த பீமும் சாரி நான் வேணும்னு எதுவும் பண்ணல, என்னால் அதை பண்ணாமல் இருக்க முடியல அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான். ஜிராவும் பதிலுக்கு இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்ல, இந்த பீமும் தான் அமைதியாக இருந்துட்டு சரி அப்படின்னா நம்ம பார்க்குள்ளாடி போவோமா அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்கா. இதுக்கு ஜிராவும் இல்லை இல்லை ஆல்ரெடி இந்த ஷாட்டில் வந்து கரை பட்டிருக்கு, இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் அந்த கரை வந்து போகாது, அதனால் நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்ல, இதை பார்த்துட்டு இருந்த பீமும் நான் எல்லா விஷயத்தையும் ரொம்ப மோசமாக்கிட்டேன் பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி இவன் இப்போ நடக்க விஷயம் வேஸ்ட்டாக போனதையும் என் பார்க்கு வராமல் வீட்டுக்கு போகிறத பற்றி வந்து பேசிகிட்டு இருக்கா. இதுக்கு ஜெரா மறுபடியும் இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல, சரின்னு சொல்லி இந்த பீம் பையனை கேட்கானா நம்ம அடுத்து எப்போ மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்கான். இதுக்கு ஜெராவும் நம்ம 2 பேரும் மீட் பண்ணிக்கிறது அவ்வளோலாம் ஒரு பெரிய கஷ்டமான விஷயம் இல்லை, கண்டிப்பாக திரும்ப மீட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திருப்பி ஹாப்பி பர்த்டே சொல்லிவிட்டு அவன் இங்கேருந்து கிளம்பி போகிறான். அங்கே கட் பண்ணோம்னா கோவம் தான் காமிக்காங்க. கடைசியாட்டு கேஆர் நடிக்கிறதுக்கு காஸ்டியூம் போடுறதுக்கு முன்னாடி நம்ம ஜிரா வந்து கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு இருந்திருப்பான். அந்த ட்ரிங்க்ஸை வந்து மூடி வச்சுட்டு போயிருந்திருப்பான். இப்போ கோப்பையும் அதை எடுத்து வந்து குடிச்சிட்டு இருக்க. இங்கே கட் பண்ணி அப்படியே நம்ம பீமை தான் வந்து காணிக்காங்க. இவன் என்னன்னா ஜிரா இவனை விட்டுட்டு போன அந்த வருத்தத்தில் உட்காந்து இவனும் கொஞ்சம் குடிச்சிட்டு இருக்க. கரெக்டாக அந்த பாரோட ஓனர் பென் பையன் வரான். அவனும் வந்து உட்காந்துக்கிட்டு பொதுவாக இந்த டைமில் நீ அவனோட வீட்டில் தானே இருந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொன்னாக்கள் அடிக்கிற மாதிரியும் வந்து கேட்க, பீமும் ஆப்போசிட்டில் உட்காந்துட்டு மீனா நீ ரொம்ப மோசமானவன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லன்னு சொன்னால், இதுக்கு இந்த பெண்ணும் நீ கிட்டத்தட்ட அப்படி தானே பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்ல, இதுக்கு பீமும் நீ இதை பார்த்தா கொஞ்சம் வியடாக இருக்குன்னு சொல்லலாம், ஆனால் எனக்கு என்னமோ அவனோட வாழ்க்கையில் இன்னமும் எல்லா திங்ஸுமே ரொம்ப மோசமானோன்னு நான் நினைக்கிறேன், அவள் தான் திரும்ப திரும்ப அவன் என்கிட்ட வரமா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்க. பெண்ணும் இது கொஞ்சம் வியடாக தெரியல, நீ அப்படி தான் அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லுங்க. கூடவே என்ன சொல்லான்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் ஒருத்தங்களுக்காக நீ இவ்வளோ ஃபீல் பண்ணது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, இதுக்கு ஆப்போசிட்டில் இருந்த பீமும் பொதுவாக இங்கே வரவங்களில் எல்லாரோட மனசையும் நான் தான் வந்து சரி பண்ணுற மாதிரி எனக்கு தோணும், ஆனால் இந்த முறை அப்படி எனக்கு தோணலை, யாரோ ஒருத்தங்க இன்னும் வந்து ஹீல் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரியுமே சொல்லலாம். இதை கேட்டோடனே அந்த பெண் பையில என்ன சொல்லான்னா அப்படி அவனை லவ் பண்ணுறியா என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க, இதுக்கு பீம் என்ன சொல்லான்னா லவ்வெல்லாம் ஒன்றும் பண்ணலானா, ஆனால் அவன் கூட இருக்கணும் போல இருக்கு, அது நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அப்படியே கட் பண்ணி நம்ம ஜிராஃபை கண்டு சொன்னால் கடைசியாக நம்ம கோவோட வீட்டிலேருந்து வெளியே வரப்போ கோ யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு பேப்பரில் ஒரு சில விஷயம் இருந்திருக்கும். அதை அவன் டவுசரில் எழுதியிருப்பான்ல, அதை அப்படியே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டில் இருந்து கேவா நடிக்கிறதுக்காக அவன் ஒரு சில ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டு வந்திருப்பான். அந்த ட்ரெஸ்ஸஸையும் வந்து பேக் பண்ணுறான். அப்படியே அங்கே இருக்கக்கூடிய அந்த ஹோட்டலுக்கும் அதை டெலிவரி பண்ணிடுற, அது கரெக்டாக நம்ம பட்லரையும் போய் ரீச் பண்ணிடுது. ஸோ பட்லர் என்ன பண்ணாருன்னா அந்த பேக்கையும் எடுத்துகிட்டு போய் கொடுத்து, ஜிரா வந்து இந்த கிளாத்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னார், அப்புறம் அவரோட கிளாத்ஸ் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு போக சொன்னாருன்னு சொல்ல, கோவும் திரும்பி அண்ணா இருக்குல்ல அந்த பாத்ரூமில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு திரும்பி உட்காந்துக்கான். அந்த பட்லரும் பதிலுக்கு அவனை பிளாக் லிஸ்ட்டை போடணுமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க, ஜிராவும் கொஞ்சம் அமைதியாக இருந்துக்கிட்டு இல்லை இப்போ வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அப்படியே அங்கே ஆகுதுன்னு பார்த்துக்கோ ஏன் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிகிட்டு இருக்க. இதுக்கு இந்த ஜிரா பையனும் சும்மா தேவையில்லாமல் எதுவும் சொல்லாத அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லலாம். இதுக்கு இந்த இங்கோ அப்படிலாம் இல்லை நான் சீரியஸாக தான் வந்து சொல்லுவேன், நீ ஏதாச்சும் மாடல் அல்லது நீனே இமேஜின் பண்ணி வரைஞ்சியா என்ன அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்க, இதுக்கு ஜிராவும் பதிலுக்கு அந்த உட்படாத பிஸ்னஸ் ஓனர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்படியே கட் பண்ணி கோவம் தான் காணிக்காங்க. கோப்பை நம்ம ஜிராவோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டை பார்க்க அதில் ஒரு போஸ்ட் இருக்குது. அதில் என்ன எழுதியிருக்குன்னா உன்னை மாதிரி ஒருத்தன் கண்டிப்பாக அந்த அழுக்கான ரூமில் தான் வந்து வாழ்வான் அப்படிங்கிற மாதிரி வந்து எழுதியிருக்க. அதில் பைப்பிளிக்கு ஒரு வார்த்தை வேற ஒன்றும் புரியலை. சரின்னு சொல்லி கூகுள்கிட்ட கேட்டால் அது வந்து ஒன்று பைத்தியம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, எவனா அதை வந்து வெறிக்க வெறிக்க வந்து பார்த்துட்ருக்கான். மொத்தத்தில் இந்த ஜிரா பையன் இந்த கோப்பையை இதை பார்த்து டென்ஷன் ஆகணும்னு சொல்லியே தான் இந்த போஸ்ட்டை போட்டிருக்கான்னு நினைக்கிறேன். அங்கே கட் பண்ணி அப்படியே நம்ம ஜிராவையும் இங்கே தான் காணிக்காங்க. இந்த ஜிரா பையன் வந்து ஃபோட்டோ எடுத்திருப்பான்ல, அதை அப்படியே நம்ம எங்ககிட்ட காமிச்சா அவளும் அதில் இருக்கக்கூடிய பேரவாசிகிட்ட கூகுளில் போட்டு பார்க்கா. கூகுளில் போட்டு பார்த்துக்கிட்டு இவன் செம்மையாக ஷாக்காக,
இவனும் என்னாச்சு அப்படின்னு கேட்டா, அந்த ஹைவ் இருக்குல்ல, அந்த கம்பெனியோட ஓனர் தான் இவன் அப்படிங்கும் போது இவன் ஷாக்கா சொல்றா. இதை கேட்டுக்கிட்டு இது சிராப்பையிலும் ஷாக் ஆகி, ஆ நான் இப்போ தான் இதை முதல் முறையாக கேட்கேன் அப்படிங்கிற மாதிரியும் ரியாக்ஷன் கொடுத்துட்ருக்கான். அதுக்கப்புறம் தான் அவ சொல்லா, நிஜமாவே நீ சொன்னீஸுக்கு வா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லா. சொல்லிக்கிட்டு நீ ஒரு நாள் ஜெயிச்சானா நான் அதை பற்றி யோசிக்கலான்னு சொல்லிட்டு இருக்க. திருப்பி கட் பண்ணி அப்படியே நம்ம சிராவை தான் வந்து காணிக்காங்க. அவன் என்ன சொல்லான்னா, கோவப்பத்தின ஒரு நியூஸை பார்த்துட்டு இவன், ச்சே என்ன இது அப்படிங்கிற மாதிரி இவன் ஷாக் ஆகி கேட்டா, இதுக்கு பக்கத்தில் இருக்கீங்கோ நீ இந்த நியூஸை பார்க்கலையே என்ன, நீ என்ன நினைக்கிற புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணவங்களுக்கு எப்படி மணி கிடைக்குதுன்னு, எல்லாமே இந்த பிளாக் மணியை ஒயிட் மணியாக மாற்றுறதுக்காக ஏற்பாடு பண்ணப்பட்டதா அப்படிங்கிற மாதிரி இவா ஒன்றை பற்றி பேசிகிட்டு இருக்க. அப்படியே பேசிட்டு நம்ம ஜெராக்கிட்ட அவன் எப்படி இருந்தான்னு கேட்டா, இது இந்த பயலும் அவன் பைத்தியம் மாதிரி இருந்தான்னு சொல்ல. இதுக்கு அவளோ, அவன் எப்படி இருந்தால் நமக்கு என்ன, அவன் உண்மையை சொல்லணும்னா அவன் சரியான பணக்காரனாக இருப்பான் போல, நீ பேசாமல் அவங்களையே ஒட்டிக்கோன்னு சொன்னா. ரவும் பதிலுக்கு நீ என்ன சொல்கிறான்னு கேட்டா, எனக்கு என்ன இங்கோ அவன் வரைஞ்ச அந்த ஆர்ட்டை எடுத்து காமிச்சிக்கிட்டேன். நீ கடைசியாக எப்போ இந்த மாதிரி ஒரு அழகான ஆர்ட்டை வரைஞ்சிருக்கேன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ அவன் கூட இருக்கிறப்போ உனக்கு ஒரு ஜாப் இருக்குது, பத்தாதைக்கு உனக்கு பேமெண்ட் வேறு வந்து கிடைக்குது. உனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழி இது மட்டும்தான். நீ பேசாமல் அவன் என்ன சொன்னாலும் செய்யன்னு சொல்லிட்டு அவன் சொல்ல வேலையை செஞ்சிரு அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து சொல்லிகிட்டு இருக்கா. அவள் தான் ஸ்டார்டிங்கில் நீ அந்த வேலைக்கு போய் சேராதாவே ஒரு மோசமான ஆள் மாதிரி தெரியான்னு சொன்னா. இப்போ நீனே போய் வேலைக்கு சேர்ந்துரு நீ தான் வந்து அட்வைஸும் பண்ணா. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இந்த ஜிரா பையனும் டேரெக்டாக அந்த ஹோட்டலுக்கு போய், அதான் அந்த ரூம் நம்பரில் ஒரு ஆள் இருந்தாரே அவரை பார்க்கணுன்னு சொல்ல, அந்த ரூம் நம்பரை பார்த்துட்டு இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க போல். இது ஜிரா பையனும் டென்ஷன் ஆகி, நான் நேற்றுக்கு தான் அவரை போய் பார்த்துட்டு வந்தேன், எப்படிக்கும் அந்த ரூமில் இல்லாமல் போகலான்னு சொல்லி அவன் டென்ஷன் ஆகி கத்திட்டு இருக்க. கரெக்டாக நல்ல வேளை அந்த சைடு நம்ம பட்லர் வந்திருப்பார் போல். இவனும் பட்லரை போய் கூப்பிட்டுட்டு, பட்லர் நீங்கள் தான் பார்த்தீங்களா அந்த ரூமில் தானே கோவம் இருந்தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்க. திரும்பியும் பார்க்க சொன்னேன் அந்த பட்லரும், அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நான் பார்த்துக்கேன், பாஸ் வந்து அங்கே தான் இருக்காரு, என்னை ஃபாலோ பண்ணி வாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கூட்டிகிட்டு போகிறான். சரின்னு சொல்லிட்டு இந்த ஜிராப்பையெல்லாம் அவனை ஃபாலோ பண்ணி போனால், அங்கே கட் பண்ணிட்டு கோவியும் பீமியும் தான் காணிக்காங்க. 2 பேரும் ஸ்விம் பண்ணி முடிக்க பீம் பையன் தான் ஜெயிச்சிருப்பான் போல. அவனும் நீ என்னை ஏமாத்திராத சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும்னு சொல்ல. இதுக்கு இந்த கோப்பையிலும் கண்டிப்பாக காப்பாற்றுவேன், எப்படியும் தெரியும் நான் தான் தோப்பேன்னு, சின்ன வயசுல இருந்தே நான் தான் எல்லாத்துலேயும் ஜெயிச்சிட்ருந்தேன். ஆனால் எப்போ நீ ஒரு 2 மூலம் கூட சேர்ந்து வளர்ந்தியோ, ஆனால் அப்பத்துலேருந்தே நீ தான் வந்து எல்லாத்துலேயும் ஜெயிக்க ஆரம்பிக்க, என்ன பெருசாக இருக்க அப்படிங்கிற மாதிரி என் தோக்கதையும் தோற்றுக்கிட்டு இவ்வளோ வீரவண்ணமாக வந்து பேசிகிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த பீமோ, நீ தோக்க தான் போடணும்னு தெரிஞ்சிருந்தா எதுக்காக என்கிட்ட வந்து போட்டி போட்ட, இப்படி நம்ம பீம் சொல்லிகிட்டு இருக்க. இதுக்கு பக்கத்தில் இருந்த கோவம் நம்ம முன்னாடி பேசுகிற மாதிரி இப்போ பேசுகிறது இல்லைல்ல, அதுக்கு காரணம் நானா இல்லை நீயான்னு எனக்கு வந்து தெரியலை, ஆனால் இது ரொம்பவும் மோசமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீ சொல்லிகிட்டு இருக்க. பக்கத்தில் உட்காந்து அந்த பீமும் அதுக்கு காரணம் நீ தான் லூசு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லலாம். அப்படியே இங்கே கட் பண்ணோம்னா நம்ம ஜிராவையும் பட்லரையும் தான் வந்து காணிக்காங்க. இங்கே பட்லரும் நான் பாஸ்ட்டை உங்கள் துணியை வாங்கிட்டேன், நீங்கள் கொடுத்த துணியும் நான் பாஸ்ட்டை கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். இப்படி சொல்லிட்டு ஸ்டிக்கி நோட்டில் ஒரு மெசேஜ் எழுதியிருக்கு, அதை எடுத்துக்கிட்டு இது கொஞ்சம் சரியில்லைன்னா இதை அவட்ட கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதுக்கு ஜிரா பையலோ, நான் அவனை கொஞ்சம் அவமானப்படுத்தலான்னு நினச்சேன், கடைசியில் அது கூட போய் வந்து சேர மாட்டேங்க அப்படிங்கிற மாதிரியும் புலம்ப. இதை கிட்ட இருந்த பட்லரும் இது என்னோட ஒரு வேலை, அது மட்டும் இல்லாமல் எனக்கு என்னமோ கோக்கு நீங்கள் கொஞ்சம் ஸ்பெஷல்னு தோணுது, உங்கள் 2 பேருக்குள்ளேயும் நல்ல ரிலேஷன்ஷிப் வரணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல. இது எல்லாத்தையும் கிட்ட இருந்த ஜிராவும் ஸ்பெஷலா அப்படிங்கிற மாதிரி இவன் கொஞ்சம் ஷாக்காக ரியாக்ஷன் கொடுக்கா. பட்லர் என்ன சொல்லான்னா, பொதுவாக கோவோட ரூம் முன்னாடி போனவங்க எல்லாருமே வந்து பிளாக் லிஸ்ட் ஆகிடுவாங்க, ஆனால் உங்களை அப்படி வந்து பண்ண சொல்லலை, அதனால் நீங்கள் கொஞ்சம் ஸ்பெஷலாக அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம கோக்கு கால் பண்ணி சரி அவங்கள பார்க்க வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல. வரைஞ்ச அந்த ஆர்ட்டை தூக்கி அவன் கையில் கொடுத்துருக்க. இவன் அங்கே ஒரு லுக் இங்கே ஒரு லுக் விட்டுட்டு, நீ என்ன ட்ரெஸ் இல்லாமல் வரைஞ்சிக்கிட்டு என்கிட்டயே இதை கொண்டு காணிச்சு என்கிட்ட ப்ரெஷர் பண்ணலான்னு நினைக்கியான்னு கேட்க. இதுக்கு இது ஜிராவோ, இல்லை இல்லை இது ஒரு ஆர்ட்டு தான், இது தப்பாலாம் எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லலாம். இதை பார்த்துக்கிட்டு நம்ம கோவம் டென்ஷன் ஆகி இதை அப்புறம் எப்படி எடுப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க. இதுக்கு இந்த ஜிரா என்ன சொல்லலான்னா, நான் என்னோடய எமோஷன்ஸை தான் வந்து ஃபாலோ பண்ணேன், உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க. நமக்கு இப்படி வேலை தேடி வந்தானா இல்லாட்டி பேரம் பேச வந்தானா அப்படிங்கிறதுக்கோ, அதே மாதிரி நம்ம கோக்கும் இருக்குது, அதனால் நீ நிஜமாவே வேலை பார்க்கணுன்னு வந்தியா இல்லாட்டி வேறு எதுக்காச்சா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க. நான் மறுபடியும்
உனக்கு இந்த டிராயிங் வந்து பிடிச்சிருக்கா என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க, இவன் திருப்பி அந்த டிராயிங்கை வந்து பார்க்க, இவன் பார்த்துட்டு இருக்கும்போது நீ என்னோட மாடலாக இருப்பியா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டுட்டு, நான் உங்களை பார்த்ததுக்கப்புறம் தான் என்னோட டிராயிங்ஸ்லாம் ரொம்பவும் நல்லா வர ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருக்கான். என்னோட மாடலாக இருப்பியா அப்படிங்கிற அந்த விஷயத்த கேட்டோடனே நம்ம கோக்கு டென்ஷன் ஆயிடுது. நீ என்னை திருப்பி பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கிறியா என்ன அப்படிங்கிற மாதிரி டென்ஷனாக கேட்டுட்டு இருக்க. ஜிரா என்ன சொல்லான்னா, நான் உங்களுக்கு கேவாக ஆக்ட் பண்ணுறேன், நீங்கள் என்னோட மாடலாக இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டேன். ஒரு எம்ப்ளாயருக்கு இருக்கக்கூடிய அக்ரிமெண்ட் மாதிரி இதை வச்சுப்போமே, நீங்கள் எனக்கு கம்மியாக பே பண்ணாலும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, அவன் ஃபஸ்ட்டு டென்ஷன் ஆவான். ரெண்டாவது என்ன சொல்லான்னா, சரி ஓகே, நீ சொல்ல மாதிரியே வந்து வச்சுப்போம், ஆனால் நீ கேவாக ஆக்ட் பண்ணுறப்போ தேவையில்லாமல் எமோஷன் ஆகக்கூடாது, சொல்கிற விஷயம் எல்லாத்தையும் வந்து எனக்கு என்னால் ஒன்று வந்து சொல்ல முடியாது, சொன்னா நான் அரெஸ்ட் ஆகி போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, சரின்னு சொல்லிட்டு நீ எதுக்காக எனக்கு வெயிட் பண்ண அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க, இதுக்கு பீமைன்னு சொல்லான்னா, நீ கடைசியாக எனக்கு கால் பண்ணுவேன்னு சொல்லியிருந்த, ஆனால் நீ என்ன பண்ணவே இல்லை, எவ்வளோ கோபமாக இருக்கியா என்னன்னு கேட்டா, எதுக்கு ஜிராவோ, அப்படிலாம் இல்லை, எனக்கு கொஞ்சம் வேலை பிஸியாக இருந்து அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லலாம். பீமு இதை கேட்டுட்டு சிரிச்சுக்கிட்டே வைக்கப்பட்டேன். அப்போது நம்ம ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க, இதுக்கு ஜிராவும் ஆமான்னு சொல்ல, நம்ம பீமும் சரி, இப்போ நம்ம கோவிட் க்ளாஸாகவும் இருக்கோம், ரொம்ப க்ளோஸாகவும் இருக்கும், அதனால உன்ட்ட நார்மலாக பேசுகிறேன் சரியான்னு சொல்ல, இங்கே ஜிராவும் சரி அப்படிங்கிற மாதிரி மண்டியாட்டான். சரின்னு சொல்லிட்டு இந்த பீம் பையலும், வா நான் உனக்கு லஞ்சுக்கு ஒரு ட்ரீட் வைக்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, கூடவே நம்ம ஒர்க் பற்றி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க, ஆப்போசிட்டில் இருந்த ஜிராவும் ஆ லஞ்சுக்கு போகலாம், ஆனால் ஒர்க்கை பற்றி ஒன்றும் பேசண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் மேலே தட்டிட்டு போக, அடுத்த சீனே பார்த்தா இது ஒரு பார் போல், அதில் வேற மூடி 2000 அப்படின்னு சொல்லி வந்து எழுதியிருக்க, பார்த்தா 2000 ஜென்ரேஷனில் உள்ள ஆட்கள் தான் அங்கே இருக்காங்க போல். ஸோ அந்த மியூசிக்கெல்லாம் போட்டு இவங்களெல்லாம் வைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக உட்காந்து பாட்டு பாடிட்டு இருக்க, ரெண்டு பேரும் மொத்தத்தில் அந்த எண்டத்தில் நல்லாவும் என்ஜாய் பண்ணுவாங்க. இவன் கொஞ்ச நேரம் பாடினா, இவன் பாடி நிறுத்துனதுக்கப்புறம் இந்த ஜிராப்பையும் போய் அவன் காதுக்குள்ளே போய் ஓன்னு கத்த, இப்படி ஒரு என்ஜாய்மெண்ட்டாக போயிட்டுருக்க. இதுலேருந்து என்ஜாய்மெண்ட்டை முடிச்சுட்டு வெளியே வந்தோம்னா ரெண்டு பேரும் நல்லா வைப் பண்ணிட்டு கொஞ்ச அதுக்கப்புறம் வெளியே வந்து நிற்க, அப்போ இந்த ஜிராப்பையனும் நீங்கள் கூட எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்கா, இதுக்கு பீமேல சொல்லானா, ஒரு வேளை ஒரு 20 வருஷம் இருக்கலாம், அவனோட தேர்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து நான் அவனை ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரின்னு சொல்ல, ஜிரா கேட்டுட்டு ஷாக் ஆகிடுறான். சரின்னு சொல்லிட்டு இவன் என்ன சொல்லான்னா, இது கொஞ்சம் வித்தியாசமாக தான் வந்து இருக்கும், உண்மையை சொல்லணும்னா எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கொஞ்சம் ஃபைட்டிங் ஃப்ரெண்ட்ஷிப் தான், ஸ்கூலில் இருக்கக்கூடிய எல்லா காம்படிஷன் நடக்கிறப்ப எல்லாமே எங்களுக்குள்ளாடி இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும், யார் ஃபஸ்ட்டு வரா அப்படின்னு, ஆனால் நாங்கள் போட்டி போட்டால் மட்டும்தான் இப்படி இருப்போம், மற்ற நேரம்லாம் நாங்கள் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்போம். நான் அவனோட வீட்டுக்கு கூட வந்து போயிருக்கேன், அவங்க பேரண்ட்ஸ் ரொம்ப நல்லவங்க, நல்லபடியாக ட்ரீட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்ருக்க. ஜிராவும் இது எல்லாத்தையும் கேட்டுட்டு, நீ சொல்கிறத பார்த்தா அவங்க பேரண்ட்ஸ் ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க போலயே, ஆனால் அவங்களுக்கு இப்படி ஒரு மகனா அப்படிங்கிற மாதிரி கேட்க, பிபி இதை பார்த்துக்கிட்டு, அவன் பொதுவாக இப்படி இருக்க மாட்டான், அவன் ஹைஸ்கூலுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரியே மாறிட்டான், அது ஒரு முக்கியமான காரணமே அவங்க பேரண்ட்ஸ்க்கு நடந்த ஒரு சில பிரச்சனைகள் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, அப்படி சொல்லிட்டு ஒரு வேளை உனக்கு கோவம் மாதிரி ஒரு பிஸ்னஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா அவன் சொல்லதான் நீ வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆகணும், அப்படின்னா உனக்கு ஹார்ட் வந்து இருக்கக்கூடாது, நான் பொதுவாக அவன் சொல்லாதான் ஒழுங்காக பண்ணிட மாட்டேன், ஆனால் அது எதுவுமே என்னால் பண்ண முடியிற ஒரு விஷயமாவே இருக்காது அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிகிட்ருக்க. அப்படியே அங்கே கட் பண்ணி நம்ம கோவதாங்க நிற்காது என்ன மூடா வரைஞ்சிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஜிரா கிட்ட வந்து சண்டை போட்டு இருந்திருப்பான். இப்போ அந்த ராய்கையும் ஜூம் அப்பில் விரித்து பார்த்துட்ருக்க, அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் காமிக்காங்க. அந்த ஃப்ளாஷ்பேக்கில் நான் இந்த டிராயிங்கை வந்து வாங்கிக்கேன், இதுக்கு எவ்வளோ காசு வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, இதுக்கு ஜிராவோ இல்லை இல்லை நீங்கள் இதை ஃப்ரீயாகவே வச்சுக்கோங்க, நான் உங்களுக்கு சும்மாவே கொடுக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லலாம். இதை பார்த்துட்டு கோவம் அப்படிலாம் ஒன்றும் வாங்க முடியாது அப்படின்னு சொல்ல, சரி உங்களுக்கு எவ்வளோ தோணுதோ அவ்வளோ கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவன் இப்படி பேசுகிறத பார்த்தோன்னே நீ பண்ணுறத பார்த்துக்கிட்டே இது உன்னோட ஃபஸ்ட் டைம் தானே அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்கா, இதுக்கு ஜிராக்கு என்ன சொல்லணும்னு வந்து தெரியல. கோவம் அப்போது நீ உன்னோட ஒரு ஆட்டையுமே யார்ட்டையும் விற்றதில்லையா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கா, அப்படியே கட் பண்ணி திருப்பி நமக்கு பிரசன்ன காமிச்சோம்னா அவன் வரைஞ்சிருந்த அந்த ஆர்ட்டை அப்படியே அவனுங்க சோஃபாவுக்கு முன்னாடி இருந்து ஒரு டீப்பாக்க மேலே வந்து வச்சுக்கிட்டேன், அதில் எப்படி அவன் வந்து ஒரு போஸ்டில் அவனை வரைஞ்சி வச்சுருந்தானோ அதே போஸ்டில் அப்படியே வந்து படுத்து கிடக்கான். உண்மையை சொல்ல வேண்டாம், அப்படியே அந்த டிராயிங்கில் எப்படி இருந்தோ அதே மாதிரி தான் அதில் வந்து படுத்து கிடப்பான்.
அப்படியே அமைதியாக வந்து படுத்து கிடக்க இந்த டைமுன்னு பார்த்து பட்லர் உள்ள வர நம்ம கோவம் சோஃபால இருந்து இருந்துச்சு டீப்பால் வச்சுருந்த அந்த ஆர்ட்டை அழகாக வந்து சுருட்டான். டேரெக்டாக போய் அதை பட்லர்கிட்ட கொடுத்து இதை ஒரு ஃப்ரேம் போட்டு தாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டேன். இவனிக்க பட்லர் ஏதோ ஒரு பேக்கெட் ஈட்டி நீங்கள் புதுசாக கேட்ட டோஸ் இதை தான் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுக்க நீங்கள் கட் பண்ணி நம்ம ஜிராவை தான் வந்து காணிக்காங்க. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு டயர்டாக பெட்டில் போய் படுத்து கிடக்க அந்த டைம் ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. அதை பார்த்து பயங்கரமாக ஷாக் ஆகும். அடுத்த நிமிஷமே கால் எங்களுக்கு தான் வந்து போகுது. இங்கும் கால் அட்டன் பண்ண உடனே நான் இத்தனை நாள் உன்கிட்ட கடன் வாங்குற எல்லாத்துக்கான ஒரு அமௌண்ட்டையும் நான் உனக்கு சென்ட் பண்ணியிருக்கேன் பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுக்க அவளும் உனக்கிட்ட பணம் எப்படி கிடச்சி அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டா நான் என்னோட அந்த ஆர்ட்டை வந்து விற்றுட்டேன் அப்படின்னு சொல்ல யாருக்கு விற்றேன்னு கேட்டா கோக்கு தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல எங்கேயோ இது எல்லாத்தையும் கேட்டுட்டு ரொம்ப வந்து ஹாப்பியாக இருக்கா. சிராவும் பதிலுக்கு உட்காந்து அடுத்த நிமிஷமே அழ ஆரம்பிக்க நீ அழத்தை பார்த்துக்கிட்டு இங்கோ எதுக்காக நீ அழ லூஸு அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டா இதுக்காக வேணும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நீ இல்லைன்னா இதெல்லாமே நடந்திருக்காது நீ எனக்கு நிறைய விஷயத்தில் ஹெல்ப் பண்ணியிருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உட்காந்து அழுதுட்ருக்க. அவளும் பதிலுக்கு நீ ஒரே ஒரு ஆர்ட்டை தான் விற்ற உனக்கு நேஷ்னல் ஆர்டிஸ்ட்னு சொல்லி அவார்ட்லாம் கிடைக்கல நிம்மதி அவள் சொல்லிகிட்டு இருக்க. சிராவும் பதிலுக்கு நான் எனக்கு ஏதோ ஒரு டேலண்ட் இல்லைன்னு நினச்சேன் ஆனால் இப்போ அப்படி இல்லை என்னோட ஒரு ஆர்ட் வந்து நான் விற்றுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவன் ரொம்ப வந்து சந்தோஷப்பட்டுட்ருக்க. இங்கும் பதிலுக்கு என்ன சொல்லான்னா எனக்கு அப்போவே வந்து தெரியும் நான் தான் உன்ட்ட சொல்லியிருக்கேன்ல ஆனால் நீங்கள் 2 பேரும் மீட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து விதின்னு நினைக்கேன் நீ இனி அவனோட கனெக்ஷனை வந்து விட்டுறாத அப்படி மாதிரி சொல்ல சிராவோ கண்டிப்பாக அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவனும் மண்டியாட்டிட்டு உட்காந்துருக்கான். அடுத்த நாள் காலையில் காணிக்காங்க ஒரு நொடி கூட வீணடிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிராப்பையிலும் அடுத்த நாள் காலையிலேயே நம்ம கோவோட வீட்டுக்கு முன்னாடி வந்து இருக்க அவனா அங்கே போய் உட்காந்துக்கான். ஆனால் நம்ம கோவம் வந்த மாதிரி தெரியல கொஞ்சம் லேட்டாக பொறுமையாக வந்த கோவம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு கேட்டா உனக்கு மண்டையில் ஏதாச்சும் அடிபட்டுருச்சா என்ன நான் தான் உன்னை ட்ராப் பண்ணணும்னு உனக்கு தெரியும்ல நீ அதுக்கு ஒத்துக்கிட்டு இருந்த தானே அப்படின்னு கேட்க கோவம் பதிலுக்கு அப்படி இல்லை எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டேன் எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லலாம். இவன் சொல்லி வாயை போடுறதுக்கு முன்னாடியே எனக்கு கொஞ்சம் வாமிட்டிங் பார்த்தேன் நீ என்னை முடிச்சிட்டியா என்னன்னு கேட்டால் இல்லை நீ வந்து ரிலாக்ஸிங்காக இல்லை என்னால் நீட்டாக ஸ்கெட்ச் பண்ண முடியல ஸ்டார்டிங்கில் நீ ஃபஸ்ட் டேயில் இருந்த மாதிரி இருந்தானே எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு சொல்லி இந்த ஜிராப்பையும் பேசிகிட்டு இருந்தா பதிலுக்கு கோவம் என்ன சொல்லான்னா நீ என்ன வந்து ப்ளேம் பண்ணக்கூடாது நீ எப்படி வரைகிற உன்னோட எபிலிட்டியை தான் நீ வந்து ப்ளேம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஏன் பதிலுக்கு சொல்லலாம். சரி உனக்கு வேணாம் எனக்கும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஜிரா என்ன கேட்காண்டா நீ எதை பண்ணால் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து ஃபீல் பண்ணுவ நீ சின்ன வயசில் இருந்தப்போ அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க எதுக்கு கோவில்னு சொல்லான்னா நீ நான் சொன்னால் நம்ப மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு துணி மடிக்க பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல ஜிராவும் இதை கேட்டுக்கிட்டு இது நிஜமாவே உன்ன மாதிரியே வந்து இல்லை இருந்தாலும் பரவாயில்ல நீ துணி மடிக்கிறத பார்க்கணுன்னு எனக்கும் ஆசையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு அங்கே கொஞ்சம் துணி கிடக்க அந்த துணி எடுத்துகிட்டு வந்து எங்கே போடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கா கோவம் ஆனால் அதில் போடு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல அப்படியே என்னமோ பூவை தூக்கி வீசுகிற மாதிரி அந்த துணியை கொண்டு அந்த ஃப்ளோரில் அப்படியே வீசி போட அவன் அப்படி எதையே பார்த்துக்கிட்டேன் எனக்கு இது அவங்கள ரொம்பவும் மிஸ் பண்ண வைக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லலாம். ஓ அப்படி சொல்லிட்டு அமைதியாக சரி அவன் பதிலுக்கு அப்புறம் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க கோவம் பதிலுக்கு என்ன சொல்லான்னா என்னோட அப்பா அம்மா வந்து ரொம்பவும் நல்லவங்க அவங்க எல்லாருக்கும் எல்லாமே வந்து கொடுக்கணும்னு நினைப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி எங்கள் கம்பெனியில் சரியாக வந்து கிளாத்ஸ் எல்லாம் செல் ஆகாமல் இருந்து அப்போது எங்கள் கம்பெனியில் இருக்கவங்க வேலையை தூக்கியிருந்தா எல்லாமே வந்து சரியாக இருக்கும் ஆனால் அவங்க வந்து வேலையை விட்டு தூக்கலை அவங்க எல்லாரையும் பார்த்துக்கணும்னு நினச்சாங்க கடைசி வரைக்கும் அவங்க ஒரு எம்ப்ளாயியாக ஒர்க் பண்ணிகிட்டே வந்து இருந்தாங்க எல்லாருக்கும் சேலரி கொடுத்தேன் எங்கள் கம்பெனி எடுத்து மூட வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு அதனால ஒரு பெரிய கம்பெனிக்கிட்ட எங்கள் கம்பெனியை வந்து கொடுத்துட்டோம் அந்த கம்பெனியை வாங்கின ஒருத்தங்க தான் அதில் ஒருத்தன் தான் வந்து இந்த தேம்ஸு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிகிட்ருக்கேன். கூடவே என்ன சொல்லான்னா என்னால் தான் நான் யாரையும் நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டேன் மனுஷங்கனாலே தப்பு பண்ணுவாங்க ஏமாத்தையும் செய்வாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். சிராவோ அப்படின்னா நீ அவனை பழிவாங்க நினைக்கிறியான்னு கேட்க எதுக்கு கோவம் நான் அந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமான வேலையெல்லாம் பார்க்க மாட்டேன் எனக்கு தெரியும் அது ஒரு வேஸ்ட்டுன்னு அது ஒரு ட்ராமா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டேன். அங்கே போட்டிருந்த துணியை அப்படி நல்லா விரித்து போட்டுட்டு அதுக்கு மேலே அப்படியே ஒரு போஸ் கொடுத்து படுத்துக்கான். ஆனால் ஒன்று சொல்லணும் மொத்தத்தில் இந்த கோட்டை இருந்து அவனை பற்றின விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த ஜிரா வந்து தெரிஞ்சிட்ருக்கான். இந்த கோப்பையில் வாங்கி தந்து மொத்தத்தையும் சொல்லிகிட்ருக்கான். அதுக்கேற்ற மாதிரி போய் படுத்துக்கிட்டு
எனக்கு சின்ன வயசில் இருக்கும்போது இதை பற்றி எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் ஃபேக்ட்ரியில் இருக்கக்கூடிய துணியில் படுத்து தூங்க எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். அது ரொம்பவும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அப்படி சொல்லிட்டு முக்கியமாக மத்தியான நேரம் ரொம்பவும் சூடாக இருக்கும். அப்போ மேலே இருக்க ஃபேன் போட்டுட்டு படுத்து தூங்குறப்போ இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கேன். சரி அவன் எல்லாத்தையும் கேட்டுட்டு அவன்னு சொல்லான்னா, நீங்கள் இந்த துணியில் படுத்து தூங்கும்போது ரொம்பவும் ரிலாக்ஸாக இருக்கீங்க போலயே மற்ற விஷயங்கள் செய்கிறதோட அப்படிங்கிற மாதிரி இவன் வேறு ஏதோ விஷயத்த மீன் பண்ணி கேட்க, இதை கேட்டுடுச்சுனாவும் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பண்ணிக்காத. நான் எங்கே படுத்தாலும் எனக்கு சின்ன வயசில் தூங்கின மாதிரி அந்த தூக்கம் கிடைக்கல. நான் வளர்ந்ததுக்கப்புறம் நான் நல்லபடியாக தூங்கின மாதிரி எனக்கு தோணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கேன். யாராவது இதை கேட்டுட்டு, ஏன் உங்களுக்கு வேலை ப்ரெஷர் ஜாஸ்தியாயிருச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதான் அவன் ஹாட்டாக ஃபீல் பண்ணுறானா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான். அப்படி சொல்லிட்டு நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ஒரு பர்சன் என்னோடய ஆர்ட்டை வாங்கினது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க, அந்த சைட்லேருந்து ரிப்ளைவை காணும். என்னடா ரிப்ளைவை காணும்னு சொல்லிட்டு அவன் பேரை 4 தடவை கூப்பிட்டா இந்த கோப்பையை முடிக்கவே இல்லை. பக்கத்தில் போய் குளிக்க பார்த்தா அப்போ தான் தெரியுது இந்த தூங்கிட்டு இருக்கான்னு. இதை பார்த்துருச்சுராவும் இப்போ தான் என்னால் தூங்க முடியாது, என்னால் தூங்கவே முடியலன்னு சொல்லி புலம்பிகிட்டு இருந்தான். அதுக்கெல்லாம் தூங்கிட்டா இது பார்க்க நார்மலாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். அந்த ஜிராப்பைகளுக்கு வரையணும்னு தோணியிருக்கும் போல் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தான். இப்போ என் தூங்கினதை பார்த்துட்டு அப்படியே அமைதியாக வரைய, என் வரைகிறது என்னன்னு பார்த்தா அந்த பார்ட்டை தான். என்ன சொல்கிறதுன்னு தெரியலை. சரியே வரைஞ்சிட்டு போட்டோம். ஸோ மொத்தமாக வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் தூங்கிட்டு இருக்கான்னு தெரியுது. இருந்தாலும் கூப்பிட்டு நான் வரைஞ்சிட்டேன், ஸோ நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுமே அங்கேருந்து கிளம்பி போகிறான். மியூசிக்ஸும் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வகையில் உங்களுக்கு பிடிச்ச எல்லா மியூசிக்ஸையும் தான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வேலை பார்க்குறப்ப இது போட்டு கேட்குறப்போ ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஏமோ இது நல்லாயிருக்கு, ஆனால் எதுக்காக நீ ஃப்ளாஷ் டைமில் கொண்டு வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, இதுக்கு நம்ம ஜிராப்பையிட சொல்லலான்னா, ஏன்னா இதான் 2000 கோடடாக வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, பீமோ நீ ரொம்பவும் யோசித்து பண்ணியிருக்க, நிஜமாவே நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இதுக்கு நம்ம ஜிராயிட சொல்லலான்னா, எனக்கு பிடிச்சவங்களுக்காக நான் ரொம்பவும் யோசித்து பார்த்து எல்லா விஷயத்தையும் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்படின்னா இவனுக்கு பீமு பிடிச்சிருக்குன்னு சொல்ல வரானா என்ன? இந்த பீம் வேறு சும்மாவே எப்படா பாயலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இவன் இப்படி சொன்னதுக்கப்புறம் அப்படின்னா இன்றைக்கி நைட்டு என் வீட்டுக்கு வரையான்னு கேட்க, இதுக்கு ஜிராவும் என்ன திடீர்னு அப்படின்னு இழுக்கா. எதுங்க பீம் என்ன சொல்லலான்னா, எனக்காக ஒரு ப்ளேலிஸ்டெல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்க, இதை நம்ம 2 பேரும் சேர்ந்து இன்றைக்கி நைட்டு கேட்போமே அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்ல, ஜிராவும் வீட்டில் பூனை இருக்கான்னு கேட்க, இதுக்காக இவன் பூனை இருக்கான்னு கேட்கான்னு எனக்கு தெரியல. இதுக்கு நம்ம பீம் என்ன சொல்லலான்னா, பூனைலாம் இல்லை, ஆனால் என்கிட்ட ஒரு டைப் ஆஃப் ஸ்பீக்கர் இருக்குது, என் கூட என்ஜாய் பண்ண வரியா என்ன அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்டுட்ருக்க. அப்படியே கட் பண்ணி தான் காணிக்காங்க. நைட் ஆயிடுச்சு போல். இந்த கோப்பையே பெட்டில் போய் படுத்து தூங்கினான்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தா அவனுக்கு தூக்கமே வர மாட்டேங்குது, உருண்டுகிட்டே இருக்கான். மீன்வைல் இந்த பக்கம் நம்ம பீமியும் ஜிராவையும் காணிச்சா என் பையன் ஜிராவை வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துடுறான். வீட்டுக்குள்ளே வந்தோடனே நம்ம ஜிராஃபோ அங்கே இருக்கக்கூடிய அந்த டைப் ஆஃப் ஸ்பீக்கரை பார்த்துக்கிட்டு நிஜமாவே நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, பீமோ ட்ரை பண்ணி பார்ப்போமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை பக்கத்தில் கூப்பிட்டு உட்கார வைக்க, பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு உனக்கு தெரியுமா ஏன் எனக்கு அந்த ஜலசி சாங் பிடிக்கும்னு கேட்க, ஜிரான்னு சொல்லானா அது ஃபேமஸா அதனாலயா அப்படிங்கிற மாதிரி கேட்கான். எதுக்கு இந்த பீம் பையனும் இல்லை இல்லை, ஏன்னா நான் ஒரு ஜலசி டைப் அப்படிங்கிற மாதிரி இவன் பதில் சொல்லாங்க. அவன் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே நம்ம இந்த ஸ்பீக்கரில் கொஞ்சம் சவுண்டாக பையலும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்னை பார்த்தா அவனுக்கு என்ன பயப்படுற மாதிரி இருக்கேன், கால் பண்ணுன்னு அட்டன் பண்ணிடுறானுமா, இப்போ எனக்கு வேலை பார்க்குற டால் கிடையாது அப்படிங்கும்போது சொல்லிட்டு இவன் திருப்பி அதை கட் பண்ணி வச்சிடுறான். பீமை பார்த்துக்கிட்டே என்னை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இந்த பீமு சும்மா இருந்தாலே பார்த்துட்டு தான் இருப்பான், இவன் பாருன்னு சொன்னால் பார்க்காமையே இருப்பான். இவன் இப்படி பார்க்க இதுக்கு ஜிரா பையலோ நீ ஏன் என்னை இப்படி பார்க்கன்னு கேட்கா, பீமோ நீ தானே என்னை இப்போ பார்க்க சொன்ன அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி அவன் இதை பார்த்துக்கிட்டு உன்னோட கண்ணு ரொம்ப அழகாக இருக்குது, நீ நிஜமாவே இப்படி தான் எல்லாருக்கிட்டையும் பண்ணுவியான்னு கேட்க, இதுக்கு இந்த பீம் பையலும் நான் ஒரு வேளை நீ தான் என்னோடய ஃபஸ்ட்டுன்னு சொன்னால் நீ என்னை நம்புவியா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டே இவன் கன்னியூ பண்ணலான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக உள்ளாடி பண்ணிகிட்டு இருக்கான். திருப்பியும் ஒரு கால் யார் கோட்டை இருந்து தான் நம்ம ஜிராப்பையே அட்டன் பண்ண நான் தான் நினைக்கணும். பியல் தமிழ் பாய்.